உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும் ஊற்றுமே, உந்தன் ஆவியை நீர் ஊற்றும் உந்தன் விடுதலை. இந்த அருமையான மாலை வேளைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். காலை வேளையில நீ ரொம்ப நேரம் நான் பேசியிருக்கிறேன். கிரீடத்தை பற்றி நான் பேசினேன். இந்த மாலை வேளையிலும் உங்களோடு கூட கிரீடத்தை பற்றி நான் பேசுகிறேன். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கி சொல்றேன். ஆண்டவர் வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருப்போம் என்றால் கிரீடமாய் இருப்போம். ஆண்டவர் கால வேளையில நான் உங்களோடு கூட நான் பேசினேன். கிரீடமாய் இருக்கிறவர்கள் கிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் தேவாதி தேவன் நமக்கு ஏராளமான கிரீடங்களை அவர் தன் கரத்திலே வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிரீடத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவன் எனக்காக பரலோகத்திலே தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறான். நான் இந்த ஓட்டத்தை முடித்து கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறேன் என்று எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீங்கள் வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சிமிர்னா சபைக்கு அவர் எழுதும்போது அவர் எழுதுகிறார். வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும் படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிவுள்ள கிரீடம் அல்ல. ஏனென்றால் வேதத்திலே நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி செய்கிறார்கள். அந்த வசனத்தை முடிந்தால் வாசிக்கலாம். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாய் வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். உலக ஜனங்கள் அருமையான அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாய் அநேக முயற்சிகளை அவர்கள் பண்ணுகிறார்கள். நாம் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை, ஜீவ கிரீடம், நிச்சயமாய் நிலை நிற்கிற கிரீடம், அழியாத கிரீடம், மாறாத கிரீடம். யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக நித்தியத்திலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேகங்களை போல மறைந்து போய்விடும்.
நீங்கள் ஆகாய விமானத்தில் பிரயாணம் பண்ணினவர்கள் அருமையான, என்னை ரொம்ப எல்லாருக்கும் போட்டு போட்டு காமிச்சாங்க. 2 பேரும் மருத்துவர்கள், 2 பிள்ளைகள். அவங்க ஹாஸ்பிட்டல் ரிசைன் பண்ணிட்டு போய் லண்டன்ல போய் வேலை செய்ய போறாங்க. பெரிய கற்பனையோடு கூட போவாங்க. அவங்களுக்கு இந்தியாவில் நிறைய சொத்து இருக்கும், அங்கேயும் நிறைய சொத்து இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு செகண்ட்ல அவங்க இந்த பூமியில சம்பாதித்த எல்லாவற்றையும் விட்டு போகிறார்கள். அருமையானுடைய மேன்மை, படிப்பு, பதவி எல்லாம் போய்விடுகிறது. ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அருமையான அந்த ஜீவ கிரீடம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் அழியாத ஒரு கிரீடம் தான், அதற்கு ஜீவ கிரீடம் என்ற பெயர் அருமையான சூடப்பட்டிருக்கிறது. நித்திய காலமாய் அருமையான நிலை நிற்கிற ஆசீர்வாதங்களை அருமையான நீங்கள் வேதத்திலே பார்த்தால் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நித்திய இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனோடு கூட நித்தியமாய் ஜீவிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்படியாய் போகிறேன், மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த தொலைக்காட்சிகளின் மூலமாய் அருமையான, நீ எங்கிருந்து இந்த செய்தியை கேட்டாலும், வீட்டுக்குள்ள இருந்து செய்தி கேட்டாலும், எந்த பகுதியிலிருந்து கேட்டாலும், இந்த செய்தியை கேட்டாலும், ஒரு காரியத்தை ஆண்டவர் உனக்கு சொல்கிறார். உன் ஓட்டத்தின் முடிவிலே நான் உனக்காக வைத்திருக்கிறது ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்தின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. ஆம். அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அநேக கிரீடம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். உலகத்தின் எல்லா கண்டங்களிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். உலகத்தின் எல்லா கண்டங்களிலும் அருமையான தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு சபை, சர்ச் ஆஃப் காட்னு ஒரு சபை. அந்த ஜா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அவன் தான் என்ன கூட்டிட்டு போனான். ஆனா அங்க யாரும் இல்லை. அந்த பாஸ்டரும் அந்த மனைவியும் தான் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருந்துச்சு, இல்லைன்னா நான் அங்க இருந்திருப்பேன். வேற ஒரு இடத்துல எனக்கு சண்டே சர்வீஸ்ல நான் பேசுறதுக்கு, நான் பேச வருவேன்னு சொல்லி அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் சொன்னார், எங்க கூட இருக்கிறீங்களா பாஸ்டர்ன்னு கேட்டார். நீ இந்தியாவில இருந்து வரீங்களான்னு கேட்டார். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அருமையான, நான் மனசுல அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். அவங்க பட்ட பிரயாசங்களையும், அவர்கள் படுகிற பாடுகளையும், அவர்கள் படுகிற நெருக்கங்களையும், அவர்கள் வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்களையும், அவர்கள் இந்த விசுவாச ஜீவியத்தை ஜெயமாய் முடிக்க அவர்கள் பட்ட பாடுகளை தேவன் மறக்கவில்லை. தேவன் அவர்களை கனப்படுத்துவார். தேவன் அவர்களை கனப்படுத்துகிறவர். எப்படி கனப்படுத்துகிறார் என்றால், கர்த்தர் தன் கரத்திலே இருக்கிற ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் அவன் சிரசின் மேலே வைப்பார். அதுதான் உன் ஓட்டத்தின் முடிவிலே கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற மேன்மையான, மகிமையான, விலையேற பெற்ற ஒரு பரிசு. அதற்கு ஈடான, இணையான, அதற்கு விக்டோரியா மகாராணி அம்மா வச்சிருந்த கிரீடத்தை காட்டிலும் மேன்மையானது. அருமையான விக்டோரியா மகாராணி அம்மா அணிந்திருந்த அந்த கிரீடத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. அவர்கள் வைத்திருந்த கிரீடத்தை காட்டிலும் மகிமையானது. அது மறைந்து போகும். கர்த்தர் உனக்காக கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிற கிரீடம் ஜீவ கிரீடம். அது மறையாது, மாறாது, விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த கிரீடத்துக்குள்ளே நான் உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் கிரீடமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அருமையான பிலதெல்பியா சபைக்கும் இந்த வசனத்தை தேவன் எழுதுகிறார். அதை வைத்துதான் நான் காலை வேளையிலே பிரசங்கித்தேன். வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டர். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே கிரீடமாய் இருக்கிறீர்கள் என்று தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதை வாசித்தோம். ஆனால் ரெவலேஷன் வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்படி என்றால் நமக்குள்ளே ஒரு கிரீடம் இருக்கிறது. நாம் தேவனுடைய கிரீடமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற கிரீடம் என்ன என்பதை நான் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான கிரீடம் ரட்சிப்பு. ஆமென். சல்வேஷன் ஒரு மகிமையான கிரீடமாய் இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள்? நாம் ஆண்டவரை நாம் சந்தித்த போது இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பு தான் நம்மை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறது. இந்த ரட்சிப்பு தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. இந்த ரட்சிப்பு தான் நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. இந்த ரட்சிப்பு தான் நம்மை மகிமையான சந்தோஷத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிச்சு பிரசங்கம் பண்றேன். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அந்த நேரம் வரும்போது நான் ஆயத்தமாவேன் பிரசங்கிக்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். சாவுல நின்று பிரசங்கிக்கிறேன். எல்லாரும் அழுது நானும் அழுதுட்டு இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ரகசியம், கர்த்தர் உனக்குள்ளே ரட்சிப்பு என்னும் கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷம் தந்தீர். இந்த ரட்சிப்புக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த ரட்சிப்புக்குள்ள ஒரு விடுதலை இருக்கிறது. இந்த ரட்சிப்புக்குள்ள பாவ மன்னிப்பு இருக்கிறது. இந்த ரட்சிப்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உனக்குள்ளே கிரீடமாய் வைத்திருக்கிறார். அதை நீ இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. சகையை பார்த்து இயேசு சொன்னார், உனக்கு எல்லாம் இருக்குதுவா, நீ எல்லாத்தையும் பெற்றிருக்கிற, ஆனா நீ ரட்சிக்கப்படல. அவன் வீட்டுல போய் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த ரட்சிப்பை அருமையான இத்தனை வருஷம் நீங்கள் பாதுகாத்து வந்திருக்கிறீர்கள். அதான் ரொம்ப ஆச்சரியம். 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் இந்த ரட்சிப்பு நிறைய பேருக்கு மங்கி எரிகிற திரியை போல ஆயிற்று. இந்த ரட்சிப்பு அநேகருக்கு நெறிந்த நாணலை போல ஆயிற்று. பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் தொடர்ந்து வாழ்க்கையிலே தோல்விகளும் சந்திக்கும் போது சோர்வு, கவலை, பாரம், வேதனை, நெருக்கம் இவைகளெல்லாம் நம்முடைய ரட்சிப்பை நெருக்கி விடுகிறது. ஹல்லேலூயா. எப்படி பிரதர் இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம் பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கிட்டுங்க, சோத்திரம். இப்ப இவர் எந்த இடத்துல இருக்கிறார் என்றால் சோர்வின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார், கவலையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிப்பை ஒரு காலம் இழந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போன்றது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பு நீரூற்றை போன்றது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டோம். நீங்க ரட்சிப்பு உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய சபையை குறித்த ஒரு தாகம் இருக்கும். ஆராதனைக்கு போகணும், ஆண்டவரை சந்திக்கணும், காலையில வர முடியாட்டாலும் மாலையில வரணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை
பாடு கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கிறது. எங்கேயாவது போய் அருமையான கஷ்டத்தை இவன் என்ன நினைச்சா, இந்த ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனா அப்பாடா ஊழியத்தை எல்லாம் விட்டுட்டோம். அவர் சும்மா சும்மா மகனே மகனே மகளே எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். இனி இந்த சத்தம் காதிலே விடாது. நீ அங்க தேவ மனுஷனே அங்க போ இங்க போ. அப்பா நிம்மதியா நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு போய் ஒரு கப்பல அடித்தட்டுல போய் ஜம்முன்னு தூங்குறான். அவன் நினைச்சான் இனி காலம் முழுவதும் இப்படி தூங்கி தூங்கி எழும்பலான்னு. திடீர்னு பார்த்தா அலையும் கொந்தளிப்பும் வந்து கையை காலையும் முடிச்சு கடலுக்குள்ள போட்டான். சரிப்பானா போட்டோம், செத்து போயிடும். எங்க ஆண்டவர் சாக விடுறாரு? மீன் வந்து அவனை விழுங்குது. சரி, மீனுக்காக இவ்வளவு காலம் இந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண அந்த ஜனங்க ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறாங்க, மீனுக்காவது இறையாவது போவோம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். முதல் நாள் ஆச்சு, மீன் சாப்பிடாம கிடக்கு. மீன் சொல்லுது, நீ மனம் திரும்பினாதான் நான் சாப்பிட முடியா? மீன் சொல்லுது. அது எழுதல. கழுத பேசியிருந்தா மீன் பேசாம இருக்குமா? கண்டிப்பா பேசியிருக்கோம். ரெண்டாவது நாள் ஆச்சு, அதுக்கு கோபம் தாங்க முடியல. யோ, உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளை இருக்குது. இல்ல, என் மிஷின் ஆன் பண்ணான்னு வச்சுக்கோ, உன் எலும்பு கூட நான் பவுடர் ஆக்கிடுவேன். திமிங்கலமா கூட இருக்கும். அது திமிங்கலமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது நாள் ஆச்சு, அவன் மீனோடு ஒரு உடன்படிக்கை பண்றான். நான் இனி ஜெபம் பண்றேன், என்னை கொண்டு நினிவேலே கக்கிரு, இனி நான் சரியாயிருவேன். அங்க போய் பிரசங்கம் பண்ணி நீனே என்ன கொல்ல மாட்டேங்கிற, நான் அங்க போய் சாக போறேன் சொல்றான். மீன் எப்பா மனம் திரும்பினியா கொண்டு போய் விடுறான். சிலரை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தும்படியாய் அவங்கள ஆண்டவர் விடவே மாட்டார். நீ ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு வச்சுங்களேன், அவன் ரட்சிப்பை விட்டு போனாலும் இயேசுநாதர் அவனை விட மாட்டார். ரட்சிப்பு விட்டு இப்ப எல்லாம் நிறைய பேர் நம்ம சபை விட்டோம், ஊழியத்தை விட்டோம், நிம்மதியா நெட்டை பார்த்துட்டு கிடக்குறாங்க. ஐயாலாம் சபை தான் போண்டாமே, எல்லாம் விட்டுட்டோமே. விடுவார் நினைக்கிறீங்களா? நீ பாக்குற நெட்டு ரிப்பேர் ஆயிரும். நீ அங்க போய் கடையில போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்து அவன் சொன்னா இதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்றான். ஆண்டவர் ஒரு மனுஷனை விட மாட்டார். நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒருத்தரை ரட்சிக்கனா கல்வாரி சிலுவையின் மூலமாய் தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி அருமையான இந்த ரட்சிப்பை உண்டு பண்ணி உனக்கு இந்த ரட்சிப்பின் கிரீடத்தை உனக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறார். கோடி கோடி ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற இரண்டாவது கிரீடத்தை நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். ஒன்றை மாத்திரம் நான் திரும்பி திரும்பி உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உன் கிரீடத்தை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் கிரீடத்தை இழந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. இரண்டாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகம். ஆமென். தேவனுடைய அபிஷேகம் தான் உனக்குள்ளே மகிமையான கிரீடமாய் கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் பலத்தினாலே தான் நான் இப்ப 3வது ஆராதனையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரதர் வந்துட்டாரு, சரி ஒரு செய்திய ஜனங்களுக்கு அறிவிப்போம், கிரீடத்தை பற்றி வித்தியாசமான ஒரு செய்தியை அறிவிப்போம் தான் அறிவிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஜனக்கூட்டத்தில் நான் இப்படி இருக்க முடியாது. பாட்டு பாடணும், ஆராதனை பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும், எல்லாம் செய்திருக்கிறேன். அதுல ஒருத்தர் 10 வருஷம் மேரேஜ், அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம். ஒருத்தர் 25 வருஷம் மேரேஜ், அதுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். இந்த அருமையான இந்த ரட்சிப்பை நீங்கள் ஒரு காலம் இழந்து விடாதீங்க. காலையில சாட்சி சொன்னவங்களுக்கு கிறிஸ்டியனுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்து குடும்பம் அவ்வளோ, அவங்க முழு குடும்பம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, பிள்ளைங்கள்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பொண்ணு ஒண்ணு அபிஷேகம் பெற்றுச்சு, அது நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும். அவங்க குடும்பத்தையும் கூட்டு வந்துட்டாங்க, ஒரு 10-15 டிக்கெட்டை காலையில கூட்டு வந்துட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல எரிந்து கொண்டிருக்க இரண்டாவது அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். எருசலேமிலே போய் நீங்கள் காத்திருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அருமையான நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகம் என் வாழ்க்கையை மாற்றினது அபிஷேகம் தான். என் வாழ்க்கையை மாற்றினது தேவனுடைய வல்லமை தான். அந்த வல்லமையினாலே நாம் தாக்கப்படுகிறோம். அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சு, இல்லைன்னா இவ்வளவு வருஷம் நான் ஊழியம் செய்ய முடியுமா சொல்லுங்க? 24, 25 வயசுல என் பிரசங்கம் கேட்டவங்க இப்ப 66 வயசுல நான் பிரசங்கத்தையும் கேட்டவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அன்னைக்கு உள்ள அதே சத்தம் தான் இன்னைக்கு இருக்குது, சத்தம் மாறவே இல்லை. நீ என்ன நினைச்சாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என் இருதயமே கலங்கும், என் குடல் கலங்கும், எல்லாமே கலங்கும். எப்படி ஆண்டவரே இன்னைக்கு நான் போய் ஆராதனை நடத்த போறேன், எப்படி பிரசங்கம் பண்ண போறேன், என்னால முடியலப்பா, நீ தான் பலன் தார். இன்னைக்கு கூட அதை ஜெபம் பண்ணேன், ஒவ்வொரு வாரம் இந்த ஜெபத்தை பண்ணுவேன். ஆனா நான் வெளியே வரும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன வியாதி உள்ள ஆள் மாதிரியா இருக்குது, என்னை இப்ப கூட கவர்மெண்ட்ல வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய அபிஷேகம். இப்ப ஊழியம் செய்யறோம், பிரசங்கம் பண்றோம், கர்த்தருடைய அபிஷேகம். இதை நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நான் ஏதாவது யோசிச்சு பேச நினைக்கிறீங்க? நான் தூங்கி அப்படியே வந்தேன். பிரதர் வந்தோன்னு எனக்கு எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு செய்தியை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா ஜெபத்தோடு முடிச்சிருப்பேன். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால் நுகங்களை அது முறிக்கும், கட்டுகளை அறுக்கும், பிசாசுடைய வல்லமைகளை அருமையான தகர்க்கும். அபிஷேகம் உனக்குள்ள இருந்தனா நீ பயப்பட வேண்டாம். உன்னை விரோதமா எந்த செய்வனையும் வைக்க முடியாது, உனக்கு விரோதமா எந்த மந்திரமும் பண்ண முடியாது, உனக்கு விரோதமா எவனுமே எழும்ப முடியாது. ஏனென்றால் அருமையான உன்னை தேவன் தன்னுடைய அபிஷேகம் என்னும் கிரீடத்திலே கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்துக்கு முன்னே எந்த வல்லமையும் நிற்க முடியாது. பூமியிலே எந்த வல்லமை நிற்க முடியாது. மனுஷனுடைய எரிச்சலா இருக்கட்டும், மனுஷனுடைய பொறாமையா இருக்கட்டும், மனுஷனுடைய வன்கண்களா இருக்கட்டும், மனுஷன் நம்மளை அருமையான சாபம் கூட போடட்டும், மனுஷன் நம்ம குறைவா கூட பேசட்டும், மனுஷன் என்ன வேணாலும் சொல்லட்டும், யா அருமையான பிசாசு நம்மை அழிக்கும்படியா என்ன தந்திரம் வேணாலும் பண்ணட்டும், நம்ம அபிஷேகம் இருக்குமேயானால் அருமையான தேவனுடைய தாவீதுதான் அந்த அபிஷேகத்தை அதிகமாய் கனப்படுத்தினான். சவுலை கொல்லும்படி கொன்று அவன் செய்தி கொண்டு வருகிறவனை அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் உன் கையை போட நீ துணிந்து விட்டாய். தன்னிடத்திலே பக்கத்தில் இருக்கிற போர் வீரனை அழைத்து அவனை வெட்டி போடு என்று சொன்னான். இத்தனைக்கும் சவுல் இவனுக்கு பரம விரோதிதான், இவனை கொல்லும்படியாய் அவன் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை, அவன் மேல் இருக்கிற அபிஷேகம் என்னும் கிரீடத்தை, அவன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரை அவன் கனப்படுத்தினான். இந்த கிரீடத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவது கிரீடத்தை நான் உனக்கு அடையாளம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் கிரீடமாய், கர்த்தருடைய வார்த்தை கிரீடமாய் இருக்கிறது. உன் இருதயத்துல வசனம், தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பெட்டிக்குள்ள அருமையான மன்னா இருந்தது. ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. இந்த ஜீவ வசனத்தை கர்த்தர் இருதயத்தில் வைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு நம்ம இருதயத்தில் பயப்படாத, கலங்காத, சோர்ந்து போகாத. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த இயேசுவை அறியாத ஜனங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்கிறாங்க. வசனம் நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க இருதயத்துல வசனத்தை நீங்க மெமரி பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். உங்க ஸ்பிரிட்ல, உங்க ஆவியில, உங்க ஆத்மாவில, உங்க எண்ணத்துல வசனம் நிரம்பி இருந்தா கிரீடம் பத்திரமா இருக்குன்னு அர்த்தம். ஆமென். உங்களை அறியாமலே வசனம் வந்துடும், உங்களை அறியாமலே வசனம் வரும். அது ஏன் வருதுன்னா உங்க ஸ்பிரிட்ல இருந்து அது வருது, உங்க ஆவியில இருந்து வருது, உங்க எண்ணத்திலிருந்து வருது. கர்த்தர் தன்னுடைய வசனத்தை ஒரு கிரீடமாய் வைத்திருக்கிறார். இந்த கனெக்ஷன் இருக்குது, இது ஒரு மகிமையான கனெக்ஷன். நீங்க முட்டி போட்டா ஆண்டவர் பேசுறார்.
நான் நடந்து போகும்போது ஆண்டவர் பேச, நான் நிறைய செய்தி எல்லாம் வாக்கிங்லே தான் எனக்கு கிடைக்கும். நடந்து போயிட்டே இருப்பேன், ஆண்டவர் பேசிட்டே இருப்பார், ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். இந்த ஒரு தொடர்பு இருந்தால்தான் கிரீடம் பத்திரமா இருக்கு. வசனம் என்னும் கிரீடம் பத்திரமா இருக்கு. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீ ஆராதிக்கிற தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம கூட பேசுகிற தெய்வம். நீ யார் அண்டைக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் பேசுகிற இயேசு அண்டைக்கு வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை ஏன் ஆண்டவரே வந்துச்சு? பேசுவார். ஆண்டவரே இந்த நெருக்கம் ஏன்பா வந்துச்சு? தெரியலப்பா, என்னால தாங்க முடியலப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ பாருப்பா, இந்த வீட்டுல இந்த குடும்பத்துல நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆண்டவரே பாரு. ஆண்டவர் பேசுவார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் பாரு. ஹல்லேலூயா. ஆமென். நீ சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப நமக்கு ஒரு பலன் உண்டாயிரும். காலையில எழும்பும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நீ இன்னும் எனக்காக பூமியில கிரியை செய்கிற நாட்களை உனக்கு கூட்டி கொடுக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் இதுதான், உன் நாட்கள் அருமையான பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். 15 வருஷம் எசேக்கியாவுக்கு கொடுத்துருக்கேன். ஏமா உங்களுக்கு கொடுக்க மாட்டான்? நான் கண்டிப்பா கொடுப்போம். பேர பிள்ளைங்க கல்யாணத்தை பார்த்தா நீங்க போவீங்க. கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். ஆமென். அப்படிப்பட்ட தெய்வம். கர்த்தர் செய்வார், கிரியை செய்வார். பாஸ்டர், என் உடம்பு நடக்க முடியல, கண்ணு மங்கி போச்சு. கரெக்ட் தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அதிலும் மேன்மையானது. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 3வது கிரீடம். நான் வசனங்கள் எல்லாம் எடுத்தா நிறைய வசனங்களை எடுத்துக்கொண்டு போக முடியும். 4வது கிரீடம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஃபெலோஷிப், ஐக்கியம். தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை நீங்க ஒரு காலம், சில சமயம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பேசணும். அது வளர, கசப்புகளை என்ன செய்யக்கூடாது? வளரக்கூடாது. அது முதல் கர்த்தர் மனுஷனை தனியா இருக்கிறது நல்லதில்லைன்னார். நீ எங்கெல்லாம் நமக்கு ஃபெலோஷிப் இருக்குன்னா, குடும்பம் ஒரு ஃபெலோஷிப், நல்லா புரிஞ்சுங்க. 2வது நம்ம வேலை செய்யணும் ஒரு ஃபெலோஷிப். 3வது சபை ஒரு ஃபெலோஷிப். நீங்க சபை ஃபெலோஷிப்ல சரியா இருந்தா மற்ற எல்லா ஃபெலோஷிப்பும் சரியா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சபை ஃபெலோஷிப்பை ரொம்ப பாதுகாத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு சிலர் மேல. என்ன வருத்தம் கேட்டீங்கன்னா, எல்லாம் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு போறாங்க, இப்போ இவங்க சாப்பிடாத கொஞ்சம் பேர் போறாங்க. அவங்க எல்லாம் ஆதி விசுவாசிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இப்போ ரொம்ப வசதியா இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டா ஏதோ ஒன்று இறங்கி போறது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அது நான் சொல்றேன், நீங்க வீட்டில் சமைச்சிங்கன்னா நீங்க போய் ராத்திரி சாப்பிடுங்க, இங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க. அப்படியே ஒரு 4-5 பேர் எழும்பி போறாங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையிலிருந்து கர்த்தர் அவ்வளவு உயர்த்தி இருக்கிறார். இந்த சபைக்கு வரும்போது அவங்க ஒண்ணுமே கிடையாது, 0. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை ரொம்ப உயர்த்தி இருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்லுகிறேன், எவ்வளவு உயர்த்தினாலும் நம்ம 0 தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெருகவும் நான் சிறுகவும். இந்த எண்ணம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், நீங்க ஒரு கல்யாணம் நாளைக்கு போகணும், அந்த கல்யாணத்துக்கு மேன்மையை ரொம்ப எதிர்பார்த்து அந்த கார்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறான். நான் எல்லாம் அதை சொல்ல விரும்பல. நான் அந்த கார்டு கொண்டு வந்தவன்கிட்ட கேட்டேன், நீங்க யார் பிரதர்ன்னு கேட்டேன். நீங்க எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்க? அவர் சொன்னார், மண்ணாங்கட்டியா இருக்கிறேன்னாரு. நானும் மண்ணாங்கட்டி தான், 2 மண்ணாங்கட்டி தான். நான் எத்தனையோ பேரை அடக்கம் பண்ணும்போது அந்த குழி தோன்றம் ஓடி மண்வெட்டியில் கொடுப்பான் மண்ணை. நீ மண்ணில இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே போ. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல இந்த மண்ணை இந்த மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று கடைசி ஜெபம் அதுதான். நம்ம ஒண்ணு இல்லையா, நம்ம மேல இருக்கிறதான நாம் ஒரு நித்திய ஜீவனை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம்.
கர்த்தர் மகிமையாய் வைத்திருக்கிற கிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் போகிறோம். நமக்குள்ளே வைத்திருக்கிற ரட்சிப்பின் கிரீடம், நமக்குள்ளே வைத்திருக்கிற அபிஷேகத்தின் கிரீடம், நமக்குள்ளே வைத்திருக்கிற அருமையான வசனம் என்னும் கிரீடம், இதெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஃபெலோஷிப்ல ப்ராப்ளம் வரும்போது அதை நீங்க சரி பண்ணணும். நீங்க சரி பண்ணணும். தவறு எங்கேயும் கூட இருக்கலாம். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குது. அது பிரச்சனையை தீர்க்கணும்னா ரெண்டு பேரும் பேசணும். இந்த நாட்களில் அதிகமாய் என்ன சொல்றாங்க, சயின்ஸ் என்ன சொல்றாங்க, 75% மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. மனுஷருங்க மனநிலை பாதிக்கப்பட்டுக்கிறான். ஏன் காரணம் என்னன்னா, நம்ம பிடிக்காதவங்களோடு வாழ்றோம். நெருக்கமான சூழ்நிலையில கண்டுக்காம போறோம். ஆனா நம்ம மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. மனைவி இருக்கிறா, ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ அந்த அளவு இல்லை. 5 மணிக்கு டீ கொண்டு வரவா 8 மணிக்கு கொண்டு வரா. கிளம்பும் போதுதான் இட்லி வேந்துட்டு இருக்குது. ஒன்னும் செய்ய முடியாது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியே போகும்போது அந்த பெட்டி கடையில் 4 இட்லியை வாங்கி சாப்பிட்டு போறான். மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. உறவு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போகுது. ஆனா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் இன்னைக்கு சொன்னாங்க, ஒருத்தர் 2 பேரும் ஒருத்தர் பேச மாட்டாங்க பாஸ்டர். அவர் கம்பெனி வச்சுக்கிறார். இந்த அம்மா 2 கிறிஸ்டியன் தான், 2 பேரும் பேச மாட்டாங்க. 2 பிள்ளைங்க இருந்ததுனால அவங்க அதுக்காக கூட வாழ்றாங்க. இப்போ உறவு என்ன செய்யறது, பிரிஞ்சு கிடக்கு. சபை எல்லாம் பாஸ்டரோடு சேர்ந்து அப்படி இருக்கிறாங்களா? நேசிக்கிறவங்க, எங்களை ரொம்ப நேசிக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. நாங்க இப்பதான் அதை ரொம்ப உணர்ந்தோம். இந்த பிரச்சனை நேரத்துல தான் எங்களை நேசிக்கிற ஜனங்களை நாங்க பார்த்தோம். ஆமென். எங்களை நேசிக்கிற ஜனங்க ரொம்ப அதிகமான பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த நேசத்தினால தான் அவங்கள நம்மளை விட்டு பிரிக்க முடியல. ஹல்லேலூயா. பிரிக்கவும் முடியல. சபையை கர்த்தர் பாதுகாத்துட்டார். இல்லைன்னா நம்ம பிரசங்கம் பண்ணது, உழைச்சது, கஷ்டப்பட்டது எல்லாம் வீணாய் போயிருக்கும். அவங்க நம்மளை ரொம்ப நேசிச்சாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் எங்களை நேசிச்சதை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னா நீங்க அழுதுருவீங்க. அவ்வளவு நேசிச்சாங்க எங்களை. நாங்க நினைச்சோம் இவங்க போயிடுவாங்க போலுக்கு, இவங்க போயிடுவாங்க போலுக்கு, அவங்க போயிடுவாங்க. எல்லாம் யாருமே போல, எல்லாம் உறுதியா நின்னாங்க சபையில. காரணம் என்ன? ஃபெலோஷிப்பை காத்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஃபெலோஷிப்பை காத்துட்டாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். நீங்க ஃபெலோஷிப்பை பாதுகாத்துக்கணும். குடும்பத்துல ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபையில ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு நிகழ்ச்சினா நீங்க நிக்கணும். நிறைய பேர் புதுசா வந்தாங்க. நான் 1-2 பேர் சொன்னேன், புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுங்க பிரதர் சொன்னேன். நம்ம படிப்பெல்லாம் அப்புறம், நம்ம ஹை போஸ்ட்ல கூட இருக்கலாம், ஆனா ஃபெலோஷிப்புக்காக தாழ்மையா இருக்கணும். ஏன்னா இது தேவனுடைய சரீரம், இதுல நாம் அங்கத்தினராக இருக்கிறோம், இதுல நமக்கு பங்கு உண்டு. உன் குடும்ப பிரச்சனைனா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே போல கர்த்தருடைய காரியங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை அந்நிய காரியமா நீங்க நினைக்க கூடாது. ஆகவே நான் நிறைய கிரீடத்தை பேச, இந்த 3ஐ முடிச்சிடறேன். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் கிரீடமா இருக்கிறோம். ஒருவனும் உன் கிரீடத்தை அருமையான இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை உலகத்தின் பல கண்டங்களுக்கு போவதாக, ஏராளமான குடும்பங்கள் இந்த செய்தியை கேட்பார்களாக, பலனடைவார்களாக, ஜீவனடைவார்களாக, அவருடைய தரிசனம் புதுப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நம்முடைய மகனை, இந்த ஊழியத்தை செய்கிற நம்முடைய மகனையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.